அலைக்கும் வெல்கம் டு ரயான் கிச்சன். இன்றைக்கான லன்ச் வந்து எங்கள் வீட்டில் மிளகு ரசம் தான். மிளகு ரசம் அப்புறம் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து கிரேவி பண்ண போகிறேன். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு வெங்காயமும் 2 தக்காளியும் அரைச்சி சேர்த்துருக்கேன். எல்லாமே அரைச்சி நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் ½ kg சிக்கனுக்கு இவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். அப்புறம் கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வேணும்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் 10 ரூபா பாக்கெட் தயிர் பாக்கெட்டில் ஒரு 1/2 பாக்கெட் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சி சேர்க்கறதுனால டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நான் வதக்கிட்டு சிக்கன் போட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். சிக்கனை வந்து நல்லா இந்த மசாலாவோட நல்லா குக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கோங்க. சிக்கன்லேயே தண்ணி விடும், நீங்கள் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வெந்ததுக்கப்புறமா நான் காட்டுறேன். இந்த ஸ்டேஜில் வேணும்னா கூட ஆஃப் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் பெரட்டின மாதிரி வேணும். நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்க போகிறேன். ஒரு 1/4 லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரசத்துக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.